குக்கர் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். அதாவது பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதக்கிடக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் வந்து கொஞ்சம் ஒரு கையளவுக்கு சோயா எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு புளிஞ்சு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். பட்டாணி பயிறு பார்த்திங்கன்னா நான் வந்து 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து எது சேர்க்கணுமோ அது உங்கள் விருப்பம்தான். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்துடலாம். அவ்வளோதான். லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ அரிசி போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தான் 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதே தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கூடவே கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 லெமன் சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல, அதனால லெமன் புழிஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துருவோம். இந்த படியில் தான் ஒரு படி அரிசி ஊற வச்சேன், 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துருவோம். அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி வந்ததுமே குக்கர் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான புலாவ் ரெடிங்க. வருங்க, அப்படியே உதிரி உதிரியாக அந்த பருப்பு பட்டாணி எல்லாமே குலையாமல் அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா பஞ்சு போல் இருக்குது ரைஸ். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இது போல் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து விடணுன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து விடுங்க. ரொம்ப ஈஸியான வேலையும் கூட.